இந்தியாவின் கல்வி வளர்ச்சிகள் தமிழ்நாடு ஒளிவிளக்காக திகழ்கிறது. அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பேச்சு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் போராட்டம். சென்னை சாஸ்திரி பவன் எதிரில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கைது. டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை வாபஸ் பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கொடி, பெயர், ஜெயலலிதாவின் பெயர் புகைப்படத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கை திரும்ப பெற்றார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இயங்கி வரும் இஸ்லாமிய அமைப்பு தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக பத்வா விதிப்பு. தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் விஜயை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்க வேண்டாம் என அறிவுறுத்தல். பாமக மாவட்ட செயலாளர் கைதுக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். அரசியல் கட்சிகளின் ஜனநாயக உரிமைகளை காவல்துறை மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். (2026) ஆட்சிகளும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்களோடு தான் கூட்டணி. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டி. கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். டாஸ்மாக் முறைகேடு மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது. அமலாக்கத்துறையின் வாரம் நிறைவடையாத நிலை அடுத்து விசாரணை நாளைக்கு ஒத்திவைப்பு. இந்து அறநிலையத்துறை சட்டத்தின்படி இந்துக்கள் மட்டுமே அதனை நிர்வகிக்க முடியும். வக்ஃபு சட்டத்தில் புதிய நடைமுறை ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. இந்து அறக்கட்டளையில் இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா என சரமாரி கேள்வி கேட்டு மத்திய அரசுக்கு நோட்டீஸ். வக்ஃபு வழக்குகள் தொடர்பான விசாரணை நாளைக்கு ஒத்திவைப்பு. உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. தடையை மீறினால் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெண் வீட்டாரிடம் நாங்கள் ஒருபோதும் வரதட்சணை கேட்கவில்லை. தனது மகன் மீது வீணாக பொய் புகார் அளித்துள்ளதாக கனிஷ்காவின் மாமனார் யுவராஜ் சிங் விளக்கம். இந்த கல்யாணத்துல நான் வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாகவெல்லாம் இவங்க சொல்றாங்க. இந்த கல்யாணத்துல ₹1 நான் வரதட்சணை வாங்கினது கிடையாது. புதுச்சேரியில் மீனவ சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி செலவை அரசே ஏற்கும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா என்ற கேள்விக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மழுப்பல் பதில். பாஜக தலைமையை முடிவு செய்யும் என பேட்டி. நான் பாஜகவில் இருந்து பிரிந்துவிட்டேன், இருந்தாலும் உயிர் போனாலும் இந்துத்துவாவை கைவிட மாட்டேன். பாஜகவின் சிதைந்து வரும் இந்துத்துவாவை தான் ஏற்கவில்லை என்றும் மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கருத்து. ஹரியானாவில் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் அசைய முடியாமல் இருந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த மருத்துவமனை ஊழியர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பாகிஸ்தானில் போர் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து விபத்து. பைலட்டுகள் 2 பேரும் அவசரமாக வெளியே உதித்து பாராசூட் மூலம் தரையிறங்கியதால் உயிர் தப்பினர். கலிபோர்னியாவில் மலையேற்றத்தில் ஈடுபட்ட இளம்பெண் மலைமுடிக்கில் சிக்கி உயிருக்கு போராட்டம். ஹெலிகாப்டரில் விரைந்து சென்று மீட்ட மீட்புக் குழு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. டெல்லி அணி நிதான ஆட்டம்.